உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, எப்படி நம்மளுடைய உறவுகளை நீடித்து நிலைநிற்கிற உறவுகளாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சற்று சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனித வாழ்க்கையுடைய அடிப்படை உறவுகள் தான். இந்த உறவுகள் பிறப்பில் துவங்கி நம்ம வாழ்க்கையின் முடிவு வரையிலும் இது நிலைத்து நிற்குது. உறவுகள் பலவிதமானவை. கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், கூட படிக்கும் மாணவர்கள், வேலை செய்யும் இடத்துல இருக்கிற உடன் ஊழியர்கள், அயல் வீட்டார், நமக்கு தினசரி வாழ்க்கையில் சந்திக்கும் நபர்கள் என்று பலவிதமான உறவுகள் உண்டு. இப்போ உறவுகள் சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். உறவுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள், சமாதானமின்மை, மீண்டும் பலவிதமான ஒரு சிக்கல்களுக்குள்ளே நம்ம அகப்பட்டிருப்போம். பெரும்பாலும் மக்களை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே உறவுகளை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. தொலைபேசியில் பேசினாலும் சரி, நேரடியாக பேசினாலும் எல்லாருமே உறவுகளை குறித்து தான் அதிகமாக பேசுவார்கள். இப்போ ஆண்டவர் தான் இந்த உறவுகளை ஏற்படுத்தினார். இந்த உறவுகள் சரியாக இயங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொன்னபடி செய்யும் பொழுது தான் இந்த உறவுகள் சரியாக இருக்கும். பொதுவாக எல்லா உறவுகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய சில அடிப்படை காரியங்கள் இருக்குது. நாம் அதை கற்றுக்கொண்டால் கட்டாயமாக நம்ம உறவுகள் சந்தோஷமானதாகவும் சமாதானமாகவும் நாம் இருக்கலாம். ஆதியிலே ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவருடைய சாயலில் சிருஷ்டித்து ஆண்டவர் தான் இந்த உறவுகளை முதன்முறையாக துவக்கி வைத்தார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் கணவன் மனைவியாக அவர்களை இணைத்து அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து பெற்றோர் பிள்ளைகள் என்ற பலவிதமான உறவுகளை ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். அது மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவு வைத்திருந்தார்கள். ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தாங்க. இந்த அழகான ஒரு உறவை சாத்தான் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அந்த ஏதேன் தோட்டத்தில் புகுந்து இந்த உறவுகளை சீர்குலைத்து விட்டான். எப்பொழுது ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அந்த சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த நாளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பலவிதமான சாபங்கள், பலவிதமான பாவங்கள் இந்த உலகத்தில் வந்தது. இந்த பாவத்தின் காரணத்தினால தான் எல்லா விதமான உறவுகளுமே இன்றைக்கி குலைந்து போய்விட்டது. எல்லாத்துலேயும் பலவிதமான குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், பாவத்தின் நிமித்தமாக தான் எல்லா விதமான உறவுகளும் நமக்கு இன்னைக்கு சரியா இல்லை. அன்னைக்கு ஆதியில் காயின் ஆபேல் அவர்களுக்குள்ளேயும் நம்ம பார்க்குறோம், முதல் சகோதரர்கள் அவர்களுக்குள்ளேயும் பொறாமை இருந்தது. காயின் ஆபேலை கொன்று போட்டான். ஸோ இந்த பாவத்தின் நிமித்தமாக உறவுகளில் பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உறவுகளை எப்படி சரிப்படுத்துவது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதற்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை அவர் ஏற்படுத்தினார். இப்போ ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜன கூட்டத்தை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தன்னுடைய மக்களாக தேர்ந்தெடுத்து அந்த மக்களின் மூலமாக எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் மக்களை அவருடைய ஜனமாக தேர்ந்தெடுத்தார். இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள் வனாந்திரத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவர்கள் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருந்தனால பலவிதமான குழப்பங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசேயை கூப்பிட்டு அவர் அந்த மக்களுக்கு சரியாக நடத்துவதற்கு பலவிதமான கட்டளைகள், நியாயப்பிரமாணம், இந்த 10 கட்டளைகள் எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்து எப்படி இந்த சட்டம் திட்டங்கள் மூலமாக ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அதை கொடுத்தார். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஆண்டவர் எதுக்காக இந்த கட்டளையை கொடுத்தார் அப்படின்னு மறந்து அவர்கள் பலவிதமான இந்த சடங்குகளில் சிக்கிக்கொண்டு ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தையே மறந்துட்டாங்க. ஆண்டவர் இந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணம் கொடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக மற்ற மக்களோடு கூட அந்த அன்பு இருக்கணும், அவங்க நல்லா அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தோடு கொடுத்தாரு. ஆனால் அந்த நோக்கத்தை அவங்க மறந்து போயிட்டாங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கை இருக்குது.
ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வரும்பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு கற்றுத்தந்தார். இது என்ன செய்தது அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், சட்டங்கள் எல்லாத்தையும் அது மிக உயரமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. அநேக நேரத்தில் இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் பிரசங்கித்த போது அநேக மத தலைவர்கள் அவர் பின் சென்று இயேசுவை குறை கண்டுபிடிக்கணும், இயேசுவை சோதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவர் பின்னால் சென்றார்கள். ஒரு நாள் மத்தேயு 22 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 36 40 வசனத்தில் ஒரு நியாயசாஸ்திரி, ஒரு பரிசேயன் இயேசுவை நோக்கி இப்படி கேட்டான், போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அவனுக்கு ஒரு கேள்வி, நிறைய நியாயப்பிரமாணம் இருக்குதே, இதில் எது ரொம்ப முக்கியமான கட்டளை அப்படின்னு இயேசுவின் வாயிலிருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அவர் கேட்டாரு, எது மிக முக்கியமான கட்டளை அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு 2 கட்டளைகளை அவருக்கு எடுத்து சொன்னார். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டதுனால தேவனோடு இருக்கும் உறவு தான் எல்லா உறவுகளை விட முக்கியமான உறவு. நம்ம தேவன் மேல அன்பு கூறும் பொழுதுதான் நம்ம உண்மையாக ஆண்டவர் எதற்காக நம்மளை படைத்தார், அவருடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் பிறரை நாம் நேசிக்க முடியும். அதனால முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் மேல செலுத்தும் அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முழு இருதயத்தோடும் நம்மளுடைய முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம் ஆண்டவர் மேல அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் முதன்மையான கட்டளை. ஆண்டவர் அதே மாதிரி சொன்னாரு, இதுல ஒரு 2வது பகுதி இருக்கு. இப்போ நம்ம ஒரு நாணயம், ஒரு காயின் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல 2 பாகம் இருக்கு இல்லையா, 2 சைடு இருக்க மாதிரி, அதே மாதிரி ஆண்டவர் சொன்னாரு இதுல இன்னொரு ஒரு பகுதியும் இருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எந்த அளவிற்கு நம்மில் அன்பு கூறுகிறோமோ அதே அளவிற்கு பிறரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். இது ரொம்ப யோசிச்சு பார்த்தா எல்லாருமே நம்மை தானே நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் இல்லைங்களா? காலையிலேருந்து நம்ம எழுந்த உடனே போய் முதல்ல கண்ணாடியை பார்க்குறோம், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோமா, நம்ம உடலில் ஏதாவது ஒரு சிறிய குறை இருந்தால் கூட நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நம்மளே தானே கவனித்து கொள்ளுகிறோம். ஏன்னா நமக்கு எந்த விதமான கஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி பிறரிடத்திலும் அன்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவு சரியாக இருக்காது, ஆனால் மற்றவங்களோடு இருக்க உறவு சரி செய்ய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்றைக்குமே செயல்படாது. நம்ம ஆண்டவரோடு நம்மளுடைய உறவு, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு சரியாக இருந்தால் தான் நம்ம அந்த அன்பை பிறரிடத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். இதில் சில நேரங்கள் சிலர் தவறாக புரிந்து கொள்வாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் நினைப்பாங்க, நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறேன், நான் நிறைய ஆண்டவரோடு ஜெபிக்கிறேன், ஆண்டவரோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அன்பாக இருக்க மாட்டாங்க, யாரோடையும் பழக மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சன்னியாசி வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி சொல்லலை. இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க, ஆண்டவரை பற்றி நினைக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க கிட்ட அன்பாக இருப்பாங்க, மற்றவங்க கிட்ட எல்லா விதத்துலேயும் உதவி செய்வாங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சமூக சேவகர் போல ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சரியான ஒரு நிலையான வாழ்க்கை உறவுகளில் வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதலாவது காரியம் ஆண்டவரோடு கூட இருக்கிற அன்பு நமக்கு சரியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த அன்பை பிறருடன் நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அன்பு எப்படி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு நான் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, யோவான் 14 அதிகாரம் 15 வசனத்தில் இயேசு இவ்வாறு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நம்ம உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மெய்யாகவே நம்ம ஆண்டவர் மேலே அதிகமான அன்பு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். இப்போ பாருங்களேன், நம்ம கூட பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில்.
அந்த பிள்ளைகள் வந்து நம்ம சொல்கிற வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படியும் போது தான் நமக்கு தெரியும், நம்ம மேலே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு இருக்குது. நம்ம எதை சொன்னாலும் பிள்ளைங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், இவங்க உண்மையாகவே நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையான அன்பு, இயேசுவினிடம் இருக்க அன்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற வழியில் நம்ம நடக்கும் பொழுது தான் உண்மையான அன்பு வெளிப்படுது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் நம்மளோடு கூட இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா குணங்களும் நம்ம எல்லா உறவுகளிலும் வெளிப்படும். நம்ம அன்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், எல்லாரோடையும் சமாதானமாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், நீடிய பொறுமை, தயவு உள்ளவங்களாக இருப்போம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்த குணம் இருக்கும், அண்ட் இச்சை அடக்கம் இருக்கும். இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதன் மறுபக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், நம்ம அதே சமயத்தில் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்குறவர்களாக இருக்கணும். இந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னால், நாம் நம்மை தாமே நேசிக்கிற அளவிற்கு பிறரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு நமக்கு இருக்கணும். இந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7 வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. அந்த அன்பு எப்படி இருக்கும்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, உங்கள் பேரை போட்டு இந்த குணங்களெல்லாம் எழுதி பாருங்க. முக்கியமாக நம்ம வீடுகளில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம எங்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய உறவுகள் இருக்கோ அங்கே நம்ம முக்கியமாக இந்த விதமான அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை ஊக்குவிக்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அன்பு நம்ம எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு விஷயம், பிறர் நம்மக்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, பிறர் நம்மளை எப்படி நடத்தணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோமோ, அதே விதமான அன்பும் மரியாதையும் நம் பிறருக்கு செலுத்த வேண்டும். ஸோ ஆண்டவருடைய அன்பு எல்லா உறவுகளிலையும் அது வெளிப்படணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனத்தில் யோவான் இப்படி சொல்கிறாரு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறல, ஆண்டவர் நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்தார். நாம் ஆண்டவரை தேடி போல, அவர் தேடி வந்தார். அவருடைய அன்பை நம்மேல ஆண்டவர் பொழிந்தார். ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவரில் அன்பு கூறுறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது காரியம் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இது ஒரு கேள்வி. நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் மேலே அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளோட கூட இருக்கவங்க, அவங்க மேலே அன்பு செலுத்த முடியல, அவங்கக்கிட்ட பகையாக இருக்கிறோம், அவங்கக்கிட்ட பேசலை, அவங்களோட எந்த விதமான உறவு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை ஒரு கேள்விக்குறியாக கேட்குறாரு. அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் என் மேலே அன்பு வைத்திருக்கிறீங்களா? ஏன்னா காணாத ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் கண் கூட காணக்கூடிய சகோதர சகோதரிகளை நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். 21ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். கிளியராக ஆண்டவர் சொல்லிட்டார். என்னன்னா, நீங்கள் என் மேலே அன்பு கூறுறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும். இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வசனத்தில் நம்ம வாசித்தோம். அதில் ஆண்டவர் நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் நம்முடைய பாவங்களை தன் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு நமக்கு காட்டின அந்த அன்பின் நிமித்தமாக தான் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு இருக்குது. இன்றைக்கு நாம் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு பிறரிடத்தில் அன்பாக இருக்க முடியுது. ஏன்னா இயேசு அந்த வழி காட்டிட்டு போனார். நம்ம எப்படி வாழணும், நீங்கள் எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும் அப்படின்னு இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நேசிக்கணும் அப்படின்னு மார்க் 12:30 போட்டிருக்கு. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் ஆண்டவர் மேலே நம்ம நேசிக்கணும். ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது கட்டாயமாக அது எல்லாருக்குமே அது வெளிப்படணும். நம்ம ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்றது மற்றவங்களுக்கு வெளிப்படுற ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மற்ற எல்லாரோடையும் அன்பாக இருக்கும் பொழுது தேவனுடைய அன்பு நம் மூலமாக பிறருக்கு வெளிப்படும். இந்த உலகத்தில் பாருங்களேன், அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், உண்மையாக ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்து பிறரோடு அன்பாக இருக்கும் பொழுது பல விதமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கட்டாயமாக நம்ம குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். கட்டாயமாக நம்ம உறவுகள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கக்கூடிய உறவுகளாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய அன்பு இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் சகிச்சு எல்லாத்தையும் பொறுமையோடு செயல்படக்கூடிய தேவனுடைய அன்பு நமக்கு உதவி செய்யுது. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆண்டவரை நேசிக்கல, எனக்கு ஆண்டவரோட ஒரு உறவு இல்லை, ஆனால் நான் மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அது முடியாத ஒரு காரியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னுடைய சொந்த முயற்சியில், என்னுடைய சொந்த பலத்தில் நான் எப்படியாவது மற்றவங்களை நேசிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியவே முடியாது. முதலாவது தேவனுடைய அன்பை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நம்மளை படைத்த ஆண்டவரை அதே அளவுக்கு நம்ம முழுமையாக நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ கட்டாயமாக ஆண்டவருடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இது சாதாரண ஒரு அன்பு இல்லை, இது ஒரு தெய்வீக அன்பு. இது மனுஷ அன்பு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சில கண்டிஷன்ஸ் இருக்கும், சில நிபந்தனைகள் இருக்கும். இது செய்தால் தான் நான் உன்னை நேசிப்பேன், நீ இதை எனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற அன்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்பேற்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னால், தூய்மையான ஒரு அன்பு, நிபந்தனையற்ற ஒரு அன்பு, தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடிய அன்பு. அது மட்டும் இல்லை, அது தியாகம் செய்யக்கூடிய அன்பு. ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு நேசித்து தன்னுடைய உயிரை நமக்காக சிலுவையில் கொடுத்தார். ஸோ அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது கட்டாயமாக நம்ம எல்லாரிடத்துலையும் அதே அன்பு செலுத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், இன்னும் நான் அதிகமாக உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இந்த அன்பு எல்லாருக்கும், நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ உம்முடைய அன்பு என் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இதை நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எப்போல்லாம் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஆண்டவருடைய அன்பை எல்லாரோடையும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய அன்பின் மூலமாக தான் அநேகர் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. நம்ம இந்த அன்பை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளலாம். கட்டாயமாக நம்மளுடைய உறவுகள் சந்தோஷமான உறவுகளாக இருக்கும். நம்ம இந்த செய்தியை கேட்டு நம்ம இதை செயல்படுத்தலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எல்லா உறவுகளிலும் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நம்ம உறவுகளில் நம்ம சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த நல்ல பாடத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக உம்மை விட்டு தூரமாக இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பால் நீங்கள் அணைத்து கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்து இயேசுவே எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்த உம்முடைய பெரிதான அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய அன்பில் வளர்ந்து நாங்கள் உம்முடைய அன்பை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுற உம்முடைய கருவிகளாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக கேட்குறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த உறவுகளில் பலவிதமான கஷ்டத்தில் குழப்பத்தில் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துலேயும் உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் நிலைத்து நிற்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இன்னும் வளர நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா காரியத்திலையும் உண்மை போல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.